7 மணிக்கு பிளைட் என்று கெஞ்சுகிற அண்ணாமலை போல் அல்ல, பல மாதங்கள் சிறையிலே இருந்து மதிப்பிற்குரிய இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய மேன்மையை காப்பாற்றி இருக்கக்கூடிய தலைவருக்கு பிறந்த நாள் விழா. 56 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுக்கூட்டம் நடத்தி மெல்ல மெல்ல ஆட்சியிலும் கட்சியிலும் படிப்படியாக உயர்ந்த உச்சத்தை தொட்டிருக்கிற அண்ணன் தலைவருக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா. ஒரே ஒரு பொதுக்கூட்டம் விக்கிரவாண்டியில பேசிட்டு ஒரு 25,000 பேர் இருப்பான். ஒரு பொதுக்கூட்டம் பேசியதற்கு பிறகு ஒரு முதலமைச்சரை போலவே இன்றைக்கு ஒரு நடிகர் சுற்றி வருகிறாரே, அவரை பார்க்கிற பொழுது அந்த தம்பிமார்களுக்கு நான் சொல்லுவேன், 55 ஆண்டு கால அரசியல் பணிக்கு அதற்கு சொந்தக்காரராக இருக்கிற தலைவர், அந்த தலைவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள். எங்கே தொடங்குவது என்று நினைக்கிற பொழுது நிதிநிலை அறிக்கை, என் கண்ணின் வடிகளே, படித்த நண்பர்களே, இதோ எனக்கு தெரிந்து என் வாழ்நாளில் நான் பார்த்த பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கையில் 40 ஆண்டு காலமாக நான் மேடையில் பேசுகிறேன். கழகத்தின் கண்ணின் வடிகளே, எனக்கு தெரிந்து எக்கனாமிக் டைம்ஸ் முதல் பக்கத்தில், அதை தொடர்ந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் முதல் பக்கத்தில், அதை தொடர்ந்து டெக்கன் கிரானிக்கல் முதல் பக்கத்தில், அதை தொடர்ந்து தி ஹிந்து முதல் பக்கத்தில், இந்தியாவில் இருக்கிற தலை சிறந்த ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் முதல் பக்கத்திலே பாராட்டி இருக்கிற நிதிநிலை அறிக்கையை தந்திருக்கிற அண்ணனுக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா. மாண்புமை அமைச்சர் அண்ணன் பெருமதிப்பிற்குரிய கழகத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் ரகுபதி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அண்ணாவின் பேச்சை அவர்கள் கேட்டிருப்பார்கள். மாண்புமை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு நினைவுக்கு வரும் பேரறிஞர் அண்ணா கடற்கரையிலே பல்லாயிரக்கணக்கானவர்களை வைத்துக் கொண்டு உரையாற்றுகிற பொழுது, உரையாற்றி முடிந்ததற்கு பிறகு வெள்ளை மாளிகை பற்றி பேசுவார், இலக்கியங்களை பற்றி பேசுவார், இந்த நாட்டின் அரசியலை பற்றி பேசுவார். ஆனால் மறுநாள் காலை அண்ணா ஆல்சோ ஸ்போக் என்று ஒற்றை வரியிலே எழுதி ஆங்கில பத்திரிகைகளுக்கு மத்தியில் ஒன்று விடாமல் அனைத்து ஆங்கில பத்திரிகையும் தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கையை பாராட்டி இருக்கிறது என்று சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்களே, இதோ உங்களோடு அரை நூற்றாண்டுக்கு மேல் அரசியல் களத்திலே நின்ற உங்கள் பாசத்திற்குரிய தம்பி தலைவர் கலைஞருடைய பிள்ளை உங்கள் பெயரை காப்பாற்றி இந்தியாவில் நிலைநிறுத்திருக்கிறார் என்று சொல்கிறேன். அதற்குள்ளே ஆழமாக சென்று நான் விரிவாக பேசுவதற்கு நேரமில்லை. ஆனாலும் உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்கள் எப்படியாவது ஒரு 8:45 எங்களை விட்டுவிட மாட்டார்களா? வீட்டுக்கு போய் கொஞ்சம் கைகால் கழுவிட்டு சிங்கப்பெண்ணே பார்க்கலாமே என்று, எங்க பாருங்க சிரிக்கிறத பாருங்க, எல்லாரும் சிங்கப்பெண்ணே பார்க்கலாமா என்று உட்கார்ந்திருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்ட நிகழ்ச்சி அல்ல. நான் நெடுந்தொலைவு நடந்தே வந்தேன் 1 கிலோமீட்டர். வருகிற பொழுது தாய்மார்களை பார்க்கிற பொழுது பொதுக்கூட்டங்களில் பெண்கள் பங்கேற்பது என்பது இயல்பு. ஆனால் அவர்கள் அப்படியே ஒரு இறுக்கமா உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனால் இதோ உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்களினுடைய முகத்தில் தெரிகிற மலர்ச்சி, மகிழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. உட்கார்ந்திருக்கிற அன்பு சகோதரிகளை, மகளிர் உரிமை தொகை பெற்ற மாண்புமை முதல்வருடைய சகோதரிகள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். கட்டணமில்லா பேருந்து பயணம் ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 50,000 பேர் பயனடையக்கூடிய கட்டணமில்லா பேருந்து பயணத்திலே பயணிக்கக்கூடிய தலைவர் முதல்வர் ஸ்டாலினின் சகோதரிகள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். புதுமை பெண்களை பெற்றெடுத்து கல்லூரிக்கு அனுப்பி மாதம் 1000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே, அந்த உரிமை தொகை அந்த பெண்களை பெற்றெடுத்த சகோதரிகள் மகிழ்ச்சியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள். இன்னும் தமிழ் புதன்களை ஈண்டெடுத்த மதிப்பிற்குரிய தாய்மார்கள் இருக்கிறீர்கள். மதிப்பிற்குரிய சகோதரிகளே, உட்கார்ந்திருக்கிற கழகத்தின் கண்ணின் மணிகளே, தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் சொல்லுவது நான் அல்ல, இந்து பத்திரிகை சொல்லுகிறது, தலையங்கம் தீட்டுகிறது. இந்திய துறைக்கண்டத்தில் 100க்கு 80 விழுக்காடு பெண்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரே தலைவர் வணக்கத்திற்குரிய மாண்புமை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்று இந்த பத்திரிகை சொல்லுகிறது. நாம் அன்போடு உங்கள் மத்தியிலே வைக்கக்கூடிய செய்திகள் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி ஒன்று இருக்கிறதா என்றால் இல்லை.
தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் திமுக தான், எதிர்க்கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நிலைமை உருவாகி இருக்கிறது. எங்கே இருக்கிறார் எடப்பாடி? புதிய கல்விக் கொள்கை, அதன் தொடர்பாக இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை, அதன் தொடர்பாக திணிக்கப்படுகிற இந்தி, அதோடு ஒட்டி உறவாடி நம்மை சீர்குலைக்க நினைக்கிற சமஸ்கிருதம், இதை எதிர்ப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி தயாரா? மூச்சு விடுகிறாரா? இல்லை. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்ணின் மணிகளே, அந்த 31 குறை இருக்கிறதே, அதை எதிர்த்து பேசுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? நாளை நடைபெற இருக்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் 8 தொகுதி குறைகிறது, ஆந்திராவில் 8 தொகுதி குறைகிறது, கேரளாவில் 8, மேற்கு வங்கத்தில் 4. ஆனால் மாறாக மத்திய பிரதேசத்திலே 4 அதிகமாகிறது, ராஜஸ்தானிலே 6 அதிகமாகிறது, பீகாரிலே 10 அதிகமாகிறது, உத்தரப்பிரதேசத்திலே 11 அதிகமாகிறது. இந்த செய்தியை மட்டும் கொஞ்சம் விரிவாக சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? 543. இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை? 39. 543 39ஆல வகுத்தீங்கன்னா நீங்க மொபைல்ல 7.2 விழுக்காடு ஒட்டுமொத்த இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தமிழ்நாட்டுக்கு 39. சரி, உத்தரப்பிரதேசத்தில் 80 எம்பிக்கள். அதே 543 80ஆல் வகுத்தால் 6.9, அதுவும் 7 விழுக்காடு தான். எனவே நான் அன்போடு கேட்பது, மாண்புமை அமித்ஷா அவர்களே, மோடி அவர்களே, என்ன அடிப்படையில் இந்த மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர போகிறீர்கள்? தமிழ்நாட்டுக்கு வந்த மாண்புமை அமித்ஷா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பெரிய புத்திசாலி மாதிரி, நம்மள போய் 3 மொழி படிப்பா, ஆனா இந்திய தவிர ஒரு இங்கிலீஷ் கூட தெரியாதவர்கள் எல்லாம் அமித்ஷா போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஏன் நீ படிச்சா என்ன? ஒரு 2 மாசம் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் பேசினா என்ன? அமித்ஷா சொல்லுகிறார் ப்ரோரேட்டா. கவனமாக கேளுங்கள் படித்த நண்பர்களே, 2 வார்த்தை தான் சொல்கிறார். ப்ரோரேட்டா அப்படின்னா என்ன தெரியுமா? விகிதாச்சார அடிப்படை. ஓகே, நான் அடுத்த கேள்வி மாண்புமிகு அமித்ஷா அவர்களை கேட்பது, எந்த அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படை? அதை சொல்லுங்க தயவு செய்து. எந்த அடிப்படையில்? ப்ரோரேட்டா, ப்ரொபோர்ஷனேட், விகிதாச்சார அடிப்படை என்று சொல்லக்கூடிய அமித்ஷா அவர்களே, மோடி அவர்களே, சில்லறைகளின் வெட்ரோசையை போல உளறிக் கொண்டிருக்கிற மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே, எந்த அடிப்படையில் விகிதாச்சாரம்? மக்கள் தொகை அடிப்படையா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அரை நூற்றாண்டு காலம் நாட்டின் வளர்ச்சியை பற்றியே கவலைப்பட்டு மக்கள் தொகையை குறைத்திருக்கிறோம். உட்கார்ந்திருக்கிற 65 வயது 70 வயதான பெரியவர்கள் தாய்மார்கள் இருக்கிறார்கள். அந்த ஆட்சி முன்னாடி போகுதுன்னு சொன்னா தாத்தாவுக்கு முன்னாடி 30 அடி முன்னாடி போவாரு. என் பாட்டியினுடைய கையை பிடித்துக் கொண்டே நான் போவேன். தாத்தா ஒரு இடத்துல நிக்கிறாருன்னா பாட்டி மூஞ்ச திருப்பிட்டு இப்படி நிற்கும். என் பாட்டிட்டு நான் கேட்டேன், இவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றிய பாட்டி, கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு உனக்கு எத்தனை பிள்ளைகள்? என்ன உனக்கு தெரியாத அவங்க பெரியம்மா சின்னம்மா எல்லாம்? பரவாயில்ல, ஓ வாயால சொல்லுன்னு சொன்ன. பாட்டி சொன்னாங்க, ஒண்ணு இல்லடா, 8 பொண்ணு ஒரு பையன், அவ்வளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் போது. 75 ஆண்டுகளுக்கு முன்பு 8 பொண்ணு ஒரு பையன். எங்க அம்மாவோட பிறந்தவங்க 4 பெரியம்மா, 4 சின்னம்மா, ஒரு அத்தை. நம்முடைய காலத்தில் 2க்கு பிறகு இப்பொழுது வேண்டாம். ஒன்று விட்டால் ஒளிமயமான குடும்பம். ஒண்ணுதான் சொல்லல, நாம் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர்னு சொல்லல, மீதி எல்லாம் நடந்து போச்சு. இப்படி மக்கள் தொகையை குறைத்ததன் காரணம் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. நண்பர்களே, 3E என் கையிலே வைத்திருக்கக்கூடிய இந்து பத்திரிகையினுடைய அந்த செய்தி என்ன தெரியுமா? 3E என்பது இந்தியாவில் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ்ல தமிழ்நாடு முதலிடம். இரண்டாவது, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், தொழில் தொடங்குவதற்குரிய உகந்த சூழ்நிலை தமிழ்நாடு முதலிடம். எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ், சார் தொழிற்சாலை இருக்கு, பொருள்கள் தயாரிச்சுட்டான், ஆனால் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த சுகமான சூழ்நிலை இருக்கிறதே, இந்த மூன்றையும் இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கிறது என்று இதோ ஹிந்து சொல்லுகிறது. திராவிடமான ஆட்சியில் வளர்கிறோம், ஜிடிபி அதிகமாகுது, பற்றாக்குறை குறையுது, இன்ஃப்ளேஷன் குறையுது. ஒன்றை விட, மத்திய அரசாங்கத்தை விட, அமித்ஷாவை விட, யோகியை விட, குஜராத்தில் நீங்கள் ஆண்டீர்களே, உங்கள் மாநிலத்தை விட தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி அதிகம்.
பணவீக்கம் குறைவு, பற்றாக்குறை குறைவு. சார், மக்கள் தொகை குறைந்தால் தான் வளர்ச்சி ஏற்படும். அதுல முக்கியமானது என்ன தெரியுமா? தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழ்நிலை. அப்படின்னா என்ன? அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் சாதி சண்டை இல்லை, மத சண்டை இல்லை. எடப்பாடி ஆட்சியிலே அரசாங்கமே துப்பாக்கி ஏந்தி தூத்துக்குடியிலே 20-25 பேரை சுட்டுக் கொண்டார்களே, அந்த அரச பயங்கரவாதம் தமிழ்நாட்டில் இல்லை. எனவேதான் 10,000 கோடி 20,000 கோடி எடுத்துக்கிட்டு மொரீஷியஸ், சிங்கப்பூர், கனடா, அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தொழில் தொடங்க வருகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். $1 trillion 13-15 லட்சம் கோடியை தாண்டி இருக்கிறோம். இன்னும் 5 ஆண்டு காலத்தில் நாம் $1 trillion என்ற 85 லட்சம் கோடியை எட்டி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செய்திக்கு வருகிறேன். நாங்கள் தொழில்துறையில் முன்னேறுகிறோம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாகிறது, மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. அதற்காக 8 தொகுதியை நாங்கள் பறிகொடுக்க வேண்டுமா? நீங்கள் 100 தொகுதி அதிகப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால், மாண்புமிகு மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, நிர்மலா சீதாராமன் அவர்களே, 100 தொகுதி இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு 7 தொகுதி 7.2 39 46 ஆகணும். 200 தொகுதி அதிகப்படுத்துறீங்கன்னா இன்னும் 14 சீட் அதிகமாகணும். கேட்டா சொல்றா, நாங்க 840 நாற்காலி போட்டுட்டோம். அட பாவிகளே, 840 நாற்காலி போட்டீங்க. ஆனால் 7.2 என்பது இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்கும் பொருத்தமான அந்த விகிதாச்சாரம். மக்கள் தொகை அடிப்படையிலே 9 தொகுதியை விடுவதற்கு நாங்கள் தயாரில்லை என்று சொல்லி, இதோ அகிலம் போற்றும் தலைவராக இன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நாளை இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அதற்கு நிகழ்ச்சியை நடத்துகிறார். மோடி அவர்களே, இனி உங்களுக்கு உறக்கம் இல்லை, உங்களால் உறங்க முடியாது. இது சாதாரண எழுச்சி அல்ல, இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கிற எழுச்சி. மாண்புமிகு வாசு அவர்களே, உனக்கு நினைவிற்கு வரும், 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சிகளை சமூக நீதி என்ற அடிப்படையில் ஒருங்கிணைத்த தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். ஐயா, வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் வராங்கன்னா அகிலேஷ் பக்கத்துல உட்கார மாட்டாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி அகிலேஷ் உட்கார்ந்து இருக்காருன்னா ஆம் ஆத்மி தலைவர் வந்து உட்கார மாட்டாரு. ஆனால் அத்தனை தலைவர்களையும் 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் தேசிய எழுச்சி உருவாக்கிய தலைவர் வணக்கத்திற்குரிய அண்ணன். கேட்கலாம், சார் இவ்வளவு பெரிய எழுச்சியை உருவாக்கணும்னு சொன்னீங்களே, ஜெயிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, சார் நாங்க ஜெயிக்கிறோமோ இல்லையோ, உன் கனவு 400 ஒட்டச்சு தூள் தூளாக்கி உன்னை 233 கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அரவணைப்பு. அதேதான் நாளைக்கு தொடர இருக்கிறது. உட்கார்ந்து இருக்கிற அன்பு தாய்மார்களே, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் நமக்கு பணம் இல்லை, வீடு கட்டும் திட்டத்தில் நமக்கு பணம் இல்லை, மழை பெய்தால் பணம் இல்லை, புயல் வந்தால் பணம் இல்லை, எய்ம்ஸுக்கு பணம் இல்லை, மெட்ரோவுக்கு பணம் இல்லை. ஆனால் திருவள்ளுவர் சிலைக்கு மட்டும் காவி வண்ணம் பூசுவதற்கு இங்க இருக்கிற ஒரு கவர்னர் தயாராக இருக்கிறார். தோண்டாதடான்னா அரிட்டாம்பட்டியில தோண்டுவேங்கிறான். அகழ்வாராய்ச்சிக்கு கீழடியில தோண்டுன்னு சொல்றோம். கீழடியிலே 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய பெருமையை காப்பாற்றக்கூடிய இரும்பை கண்டுபிடித்தோமே. ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடி, ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வரி பாராட்டினீர்களா? A word of appreciation, ஒரு வார்த்தை பாராட்டி பேசியிருப்பீர்களா? மனசாட்சி இல்லாத ஒரு அரசு மோடி அரசு. தமிழ்நாட்டை வெறுக்கிற கூட்டம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை கூட்டம். நல்ல நெஞ்சில பதிய வச்சுக்கங்க. நமக்கு இருக்கிற ஒரே துரோகி, ஒரே எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை வெறுக்கிற கூட்டம். கொஞ்சம் மனசாட்சி இருந்தா என்ன தமிழ்நாட்டுக்கு பெருமையா? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே சொல்லுது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை பயன்படுத்தினான் தமிழன் என்றார். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், அது இந்தியாவுக்கு தனையா பெருமை, மனசு இல்லை. தமிழ்நாட்டை வெறுக்கிற பிஜேபியை, தமிழ்நாட்டுக்கு நிதி தருக்கிற பிஜேபியை, மோடி அரசை வன்மையாக கண்டித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய 72வது பிறந்த நாள் விழாவை மிகுந்த சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும்
இன்றைக்கு சென்னை தெற்கில் எல்லா இடங்களிலும் மிக சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. பிப்ரவரி திங்கள் 27ஆம் தேதி தொடங்கி கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் தலைமையிலான கவியரங்கம் தொடங்கி இன்றைக்கு எதிர்வரும் ஏப்ரல் திங்கள் 2ஆம் தேதி வரை பல்வேறு வகைகளிலான நிகழ்ச்சிகள் இன்றைக்கு சென்னை தெற்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுக்கூட்டங்களாகவும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிகளாகவும் இலக்கிய நிகழ்ச்சிகள் என்கின்ற வகையில் மிக பிரம்மாண்டமாக இன்றைக்கு கருத்தரங்கங்கள், வாழ்த்தரங்கங்கள், பட்டிமன்றங்கள், பாட்டு பட்டிமன்றங்கள், நாடகங்கள், கவியரங்கங்கள் என்று ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு 127வது வட்டத்தில் மரியாதைக்குரிய வட்டக்கழகத்தின் செயலாளர் திரு லோக் அவருடைய சீரிய ஏற்பாட்டில் இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை சட்டத்துறையின் அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் ரகுபதி அவர்களும், நம்முடைய பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய முன்னாள் துணைவேந்தர் மரியாதைக்குரிய திரு சபாபதி மோகன் அவர்களும், பெருமதிப்பிற்குரிய திரு மதுரை முத்து அவர்களும் இங்கே உரையாற்றிடவிருக்கிறார்கள். நானும் ஒரு 5-7 மணித்துளிகளில் எனது உரையை நிறைவு செய்து அவர்கள் உரையாற்றுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறேன். இனி நண்பர் லோக் அவர்களை பொறுத்தவரை கோயம்பேடு லோகு என்றால் ஒரு பிரம்மாண்டத்தின் இன்னொரு பெயர் என்று சொல்லப்படுகிற வகையில் நண்பர் லோக் அவர்கள் எதை செய்தாலும் அது பெரிய அளவில் எழுச்சியோடும் மிகப்பெரிய அளவிலான சிறப்போடும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர். மரியாதைக்குரிய திரு தனசேகரன் இங்கே சொன்னதை போல கோயம்பேடு பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி குறித்து அவர் இங்கே மகிழ்ச்சியோடு சொன்னார். அந்த அளவில் நண்பர் லோக் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பது மட்டுமல்லாது எதிர்கட்சியாக இருந்த சமயங்களிலும் இதைவிட பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் நடத்துவதிலும் அவர் கைத்தேர்ந்தவர் என்பதை இப்பகுதியில் இருக்கிற அனைவருமே நன்றாக அறிவார்கள். எனவே எதிர்கட்சியாக பொறுப்பு வகித்த நேரத்திலும் சென்னை தெற்கு மாவட்ட கழகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான ஒத்துழைப்பை நல்கி இது போன்ற கூட்டங்களை, போராட்டங்களுக்கும், பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும், பிறந்த நாள் விழா நிகழ்ச்சிகளுக்கும் அவர் இன்றைக்கு இந்த பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்களை பங்கேற்க செய்கிற ஒரு அற்புதமான செயல் வீரர் இனிய நண்பர் லோக் அவர்கள். அந்த லோக் அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணு கட்டிய தூரம் பொதுமக்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். நான் கூட காலையில் அவர் கையில கேட்டேன், என்ன நலத்திட்ட உதவிகள்னு கேட்டேன். நானும் நினைச்சேன் ஏதாவது சுமாரானதா ஏதாவது இருக்கும். ஏன்னா 3500 பேர் போது எண்ணிக்கையில் பெரிய அளவிலான கூட்டமாக இருக்கிறது என்கின்ற வகையில் என்ன மாதிரியான நலத்திட்டம் சொன்னேன். குக்கர்னா விலை கூடுதலா இருக்குமேன்னு சொன்னேன். அப்ப அவர் உடனடியா சொன்னது, எங்க ஊர் மக்களுக்கு என்ன கொடுத்தாலும் தகும், எங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கரிசனத்தோட சொன்னார். பொதுவா மக்களை நேசிக்கணும். ஒரு மக்கள் பிரதிநிதி, அது மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நாம அவங்கள நேசிச்சா மட்டும்தான் மக்கள் நம்மோட தோழமையா இருப்பாங்க, அவங்க நம்மளை நேசிப்பாங்க. அந்த அளவில் நண்பர் லோக் அவர்கள் ஒரு மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்து அவர் இந்த வட்டத்தின் மேல் வைத்திருக்கிற பாசம், பற்று ஒரு மிகப்பெரிய அளவில் அனைவருமே தங்களுடைய குடும்பத்தினரை போல பாவிக்கிற ஒரு அற்புதமான செயல்வீரர் தான் நண்பர் லோக் அவர்கள். லோக் அவர்களால் நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதை மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியாக கருதுகிறேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாக்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் சென்னை தெற்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிற நிகழ்ச்சிகளாக மிக சிறப்பாக இன்றைக்கு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய இந்த பிறந்த நாள் விழா சென்னை தெற்கில் தான் 1987ஆம் ஆண்டு இளைஞர் எழுச்சி நாள் எனும் தலைப்போடு தொடங்கி இன்றளவும் மிக சிறப்பாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை தீட்டி வருகிறார், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு உழைத்து வருகிறார், தமிழ்நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு பாடுபட்டு வருகிறார் என்பதை
இன்னைக்கு எல்லோருமே மிகப்பெரிய அளவில் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதிலும் இருக்கிற எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களுமே இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலும் திராவிட மாடல் நாயகன் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வியந்து பாராட்டாதவர்களே இல்லை என்கின்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. யாரெல்லாம் அந்த நிதிநிலை அறிக்கையை முழுமையாக பார்த்திருக்கிறீர்களோ தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த நிதிநிலை அறிக்கை என்பது இதுவரை தமிழக வரலாற்றில் ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒரு நலத்திட்ட ஒரு செய்தி இருக்கும். ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை 10க்கு 10 மிகப்பெரிய அளவிலான சிறப்புக்குரிய அறிவிப்புகள், தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அறிவிப்புகள் இன்றைக்கு இருந்ததை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஆயிரக்கணக்கான மகளிர் வந்து காத்திருக்கிறீர்கள். கண்ணு கட்டிய தூரம் மகளிர் கூட்டம் இந்த பகுதியில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விடியல் பயணம் என்கின்ற பேருந்து இலவச திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு எந்த அளவுக்கு அது பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். 645 கோடி பயணங்கள் இதுவரை இலவசமாக நடைபெற்று உலக வரலாற்றில் இத்தனை கோடி பயணங்கள் இன்றைக்கு இலவசமாக வழங்கப்பட்டது என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்கின்ற வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அது சிறப்புற்று இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ 50 லட்சம் பயணங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இலவசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் இந்த திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்னால் எவ்வளவு சதவிகிதம் பேர் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்றால் 40% பேர் மட்டுமே மகளிரை பொறுத்தவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கியதற்கு பிறகு 65% மகளிர் இன்றைக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்திக் கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் இந்த போக்குவரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிற மகளிருக்கு சராசரியாக அவர்களுக்கான மாதாந்திர சேமிப்பு தொகை 888 ரூபாய் ஒவ்வொரு மாதத்திற்கும் சேமிப்பு என்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய அளவிலான பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த திட்டத்துக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அரசின் சார்பில் இந்த ஆண்டுக்கு 3600 கோடி ரூபாயை போக்குவரத்துக்கு இன்றைக்கு மானியமாக தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு 3600 கோடி ரூபாய் செலவிலான இந்த திட்டம் தமிழ்நாட்டு மக்களின் மிகப்பெரிய, குறிப்பாக மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு மிகப்பெரிய திட்டமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,15,00,000 பேர் இதுவரை பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் பயன்பெறவிருப்பவர்கள், தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்கின்ற வகையிலான அறிவிப்பு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏராளமான மகளிர் இருக்கிற காரணத்தினால் மகளிருக்கு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் பட்டியல் போட்டாலே 1 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் பெயரால் புதுமை பெண் என்கின்ற வகையில் இன்றைக்கு மகளிருக்கு கல்வி உதவி வழங்குகிற ஒரு திட்டம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இன்றைக்கு அரசு பள்ளிகளில் படிக்கிறார்களோ அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற ஒரு திட்டத்தை மாணவிகளுக்கு புதுமை பெண் என்கின்ற பெயரிலும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்கின்ற பெயரிலும் தந்து இன்றைக்கு மாதந்தோறும் 8 லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டு மாணவிகள் உயர்கல்வியில் சேர்வதற்கு உயர்கல்வியில் 19% பேர் கூடுதலாக சேர்ந்திருக்கிறார்கள். 19% என்றால் 40,276 மாணவிகள் இந்த ஆண்டு கூடுதலாக உயர்கல்வியில் சேர்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை நடைபெற்றிருக்கிறது. இப்படி ஏராளமான திட்டங்கள், தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன் போன்ற பல்வேறு திட்டங்களின் வாயிலாக இளைய சமுதாயத்தினர் மிகப்பெரிய அளவிலான இன்றைக்கு ஒரு பொருளாதார ரீதியிலான ஏற்றத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை
மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ் மொழியின் சிறப்பை, தமிழின் மாண்பை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய பல்வேறு திட்டங்களை அறிவித்து உலகில் இருக்கிற 193 நாடுகளும், இந்த 193 நாடுகள் இன்றைக்கு அவர்களுடைய அலுவல் மொழிகள் என்று சொல்லப்படுகிற அனைத்து மொழிகளிலும் திருக்குறளை இன்றைக்கு மொழிபெயர்த்து உலக அளவில் தமிழை கொண்டு போய் சேர்த்திருக்கிற ஒரு மகத்தான முதல்வர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதே போல் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இன்னும் ஒரு சிறப்பு, 500 சீரிய சிறந்த இலக்கிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எடுத்திருக்கிறார்கள். அனைத்தையும் கடந்து தமிழ் படைப்பாளிகளின் படைப்புகள், தமிழ் அறிஞர்களின் எழுத்துக்கள் இவைகள் எல்லாம் உலகம் முழுவதும் போய் சேர வேண்டும் என்கின்ற வகையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை சென்னையில் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சி, பப்பாசி என்கின்ற அமைப்பால் நடத்தப்பட்டு வந்த புத்தக கண்காட்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து மாவட்டங்களிலும் அந்த புத்தக கண்காட்சி நடக்க நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அந்த புத்தக கண்காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அது இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் நடத்திட வேண்டும் என்கின்ற வகையில், ஏன் உலகம் முழுவதும் நடத்திட வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் ஏராளமான திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். டெல்லி, மும்பை, கொல்கத்தா, திருவனந்தபுரம், பெங்களூரு போன்ற இடங்களில் இந்த ஆண்டு அந்த பன்னாட்டு கண்காட்சி, புத்தக கண்காட்சி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் திருவனந்தபுரத்தில் இருப்பவர்களும், டெல்லியில் இருப்பவர்களும், மும்பையில் இருப்பவர்களும், இன்றைக்கு பெங்களூரில் இருப்பவர்களும் நம்முடைய தமிழ் புத்தகங்களை, தமிழ் படைப்பாளிகள் கொண்டு வந்த அந்த படைப்புகளை இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற இந்த மகத்தான முயற்சியினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவையும் கடந்து சிங்கப்பூர், கோலாலம்பூர், துபாய் போன்ற 3 வெளிநாடுகளிலும் கூட இந்த புத்தக கண்காட்சிகள் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய புகழ் இன்றைக்கு உலகளாவ பரவி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அவருக்கான இந்த 72வது பிறந்த நாள் விழாவை மரியாதைக்குரிய இனிய நண்பர் லோக் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். நாளை கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு வரலாற்று சாதனையை படைக்கவிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் தொகுதி மறுவரை என்று சொல்லி பல்வேறு மாநிலங்களின் தொகுதிகளை குறைத்து 1-2 மாநிலங்களுக்கு வளர்ச்சி என்கின்ற வகையில் அவர்களை தொகுதியை கூடுதலாக்கி இன்றைக்கு குறிப்பாக தென்னிந்தியாவை புறக்கணிக்கும் செயலை செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து ஒரு ஒற்றுமை கூட்டம் இன்றைக்கு நாளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக இது போன்ற முயற்சிகளை எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் தலைவருக்கு இன்றைக்கு 72வது பிறந்த நாள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பிறந்த நாள் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களை எடுத்து கூறி இந்த சிறப்பான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் லோக் அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி இந்த கூட்டத்தை வருகை தந்திருக்கிற நாம் எல்லாம் எப்படி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மொழியின் உரிமைகளை காப்பதற்கும், நாட்டின் நலன்களை பேணி பாதுகாப்பதற்கும், தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் இன்றைக்கு அவைகளை எல்லாம் பாதுகாத்து நமக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளில் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு உறுதி எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் நான் ஒரு உறுதிமொழியை படிக்கிறேன். எனக்கு பின்னால் அனைவரும் இந்த உறுதிமொழியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் எழுந்து நின்று இந்த உறுதிமொழியை ஒரு நிமிஷம் மட்டும்தான் இதை சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துடலாம். தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. உட்கார்ந்தாங்க. இந்த மிக சிறப்பான உறுதியோடு
நிச்சயம் எதிர்வரும் எல்லா தேர்தல்களையும் சந்திப்போம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி உங்களுடைய இனிய நண்பர் யோக அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.